உங்களுக்குள் எழுந்த அந்த ஒளி, அதை கட்டுப்படுத்த முடியாமல் மனமும் உயிரும் வாழ்க்கையும் ஒரே வழியில் செல்ல ஆரம்பிக்கும். அதை கட்டுப்படுத்தும் ரகசியம் இதோ. மாணவன் சித்தரிடம் வந்தான். முன்பை விட அவன் முகத்தில் ஒரு புதிய அமைதி, ஒரு ஒளிப்பொழிவு. அவன் சொன்னான், குருவே, உயிர் ஒளி மேலே எழுவதை காண்கிறேன். ஆனால் அதை எப்படி நிறுத்தணும், எப்படி இயக்கணும் என்று எனக்கு தெரியவில்லை. சித்தர் மெதுவாக சிரித்தார். அதுதான் அடுத்த படி. உயிரை எழுப்புவது எளிது, ஆனால் அதை அடக்கி நடத்துவதுதான் உண்மையான யோகம். சித்தர் மேலும் சொன்னார், உன் மூச்சு எங்கே செல்கிறது அங்கே உன் உயிர் சக்தியும் செல்லும். ஆனால் உயிர் ஒளியை கட்டுப்படுத்தணும்னா மூச்சை நிறுத்தும் இடம் மிக முக்கியம். மாணவன் ஆச்சரியப்பட்டார். எந்த இடம் குருவே? சித்தர் விளக்க ஆரம்பித்தார். மூச்சை உள்ளே எடு, அதை உடனே மேலே விடாதே. ஒரு நொடி உள்ளே அமைதியாக வைத்துக்கொள். அந்த ஒரு நொடிதான் உயிர் ஒளி உள்ளே நிலை கொள்ளும் நேரம். இந்த நிமிடத்தடை மூச்சு உன் சுழுமுனையை நிலைப்படுத்தும். ஒளி எல்லா திசைகளிலும் பாயாமல் ஒரே வரியில் செல்ல உதவும். அதற்கு நீ மெதுவாக மூச்சை உள்ளே எடு. ஒளி கீழே இருந்து மேலே எழுவது போல நினை. ஒரு நொடி அதை நிறுத்து. ஒளி உச்சியில் நின்று பிரகாசிக்கும் என கற்பனை செய். மெதுவாக மூச்சை வெளியே விடு. ஒளி மீண்டும் உடலில் பரவி அமைதியாகும். இந்த ஒரு நொடி தடைதான் உன் உயிரின் திசையை தீர்மானிக்கும். மாணவன் முதல் முறையாக முயற்சி செய்தான். உள்ளே ஒளி மேலே ஏறியது. அவன் மூச்சை ஒரு நொடி நிறுத்திய உடனே அந்த ஒளி உள்ளே நின்று பிரகாசிக்க ஆரம்பித்தது. அந்த நொடியில் உலகம் முழுக்க அமைதியாகிவிட்டது போல இருந்தது. அவன் கண்களை திறந்து சொன்னான், குருவே, இது என் உள்ளத்துக்கு புதிய ஒரு அமைதியை கொடுக்கிறது. அதை கேட்ட சித்தரோ சிரித்தார். இதுதான் யோகம். உன்னை தொடும் முதல் தருணம் உயிர் ஒளியை கட்டுப்படுத்தும் ரகசியம். ஆனால் இது வெறும் ஆரம்பம்தான். 9வது பகுதியில் உயிர் ஒளியை உடலில் சுழற்றி இயக்கி அதனை அறிவு ஒளியாக மாற்றும் ஒரு மிக ஆழமான சித்தர் மூச்சு பயிற்சியை பார்க்கப் போகிறோம். அதை தவறாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.